ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காண இருக்கக்கூடிய திருக்கோயிலானது பாலாற்றின் நடுவே அமைந்துள்ள ஒரு கைலாசநாதர் திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலின் சிறப்பம்சங்கள் என்னவென்றால், இந்த கோயில் பாலாற்றின் பாறை தீவில் உள்ளது. கோயிலுக்கு செல்ல பாலம் அமைக்கப்பட்டது. பாலத்தின் முனையில் வலது பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி உள்ளது. பலிபீடம், துவஜஸ்தம்பத்துடன் கிழக்கு நோக்கிய ஆலயம், கருவறையில் நுழைவாரில் ஒரு சிங்கத்தூணும் நிருபதங்கன் கல்வெட்டுக்கல்லும் வைக்கப்பட்டுள்ளது. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்க்கை, பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர், விநாயகர், நவகிரகங்கள், பைரவர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. கருவறை, அந்தராலம் மற்றும் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அர்த்த மண்டபத்தில் இடதுபுறத்தில் விநாயகர் மற்றும் கருவறை நுழைவாயில் சுப்பிரமணியர் நாகர்கள் உள்ளனர். அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி அர்த்த மண்டபத்தில் அமைந்திருக்கின்றது. கருவறையின் வலது பக்க நுழைவாயில் ஒரு கல்வெட்டு பலகை நிறுவப்பட்டுள்ளது. கல்வெட்டின்படி இந்த கோயில் பல்லவர் மன்னர் நிருபதுங்கன் கிபி 869 முதல் 880 வரை காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோயில் ஒரு பாறை மேற்பரப்பில் கட்டப்பட்டது. அசல் கோயில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டது. மேலும் வெளியே பழங்காலத்தின் எந்த தடயமும் காணப்படவில்லை. மண்டபத்தூண்கள் மட்டுமே கோயிலை பழமையானதாக நினைவூட்டுகின்றன. இந்த கோயில் சைலேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலில் தாங்களும் தரிசனம் செய்து நன்மை பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். பிறவரம் தாரும் பெம்மானே, பிறவரம் தாரும் பெம்மானே, பிறவரம் தாரும், பிறவரம் தாரும் இறைவா, பிறவரம் தாரும், பிறந்தாலும் உன் திருவடி மறவரம் தாரும், மாநிலமே இனி பிறவரம் தாரும். பார்வதி நேய பக்த சகாய பந்தமராட்டா பந்தருள் தாதா, முந்தை வினை கோர சில்ல குலம் தீர, முந்தை வினை கோர சில்ல குலம் தீர, எந்தாயும் பாதார விந்தம் துணை சேர, பிறவரம் தாரும் பெம்மானே, பிறவரம் தாரும். சிவபெருமான் கிருபை வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும், அவர் திருவருள் பெற வேண்டும், வேறென வேண்டும். சிவபெருமான் கிருபை வேண்டும் வேண்டும் வேண்டும். இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.